வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த சட்டமன்ற தேர்தல் எந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துச்சு, இப்போ எந்த மாதிரி அந்த தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தமிழக மக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வார்த்தைகளை நம்முடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்த இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வாக்குகள் சேகரிக்கும் நேரத்தில் வெளிப்படுத்திய வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இறங்கியிருந்தாலுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலே தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கு அப்படின்னு ஒரு பகிரங்கமான வார்த்தையை நடிகர் விஜய் வெளிப்படுத்தியிருந்தார். நம்முடைய சேனலில் நடிகர் விஜய் அவர்களை ஆதரிச்சிருக்கோம், அரவணைச்சிருக்கோம், வாழ்த்தியிருக்கோம். ஆனாலும் அவர் வெளிப்படுத்திய வார்த்தை இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வாய் வார்த்தை கரெக்டாக 108 இடங்களை அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனாலும் அவரால் ஆட்சிகள் அமைக்க முடியாத ஒரு சூழல்கள் ஏற்பட்டிருந்ததை நம்ம அனைவருமே பார்த்துருந்தோம். அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 118 தொகுதி அவர் எடுத்திருந்தால் மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பதவியை அவர் ஆள முடியும். அது இல்லாமல் அவர் ஆட்சியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியில் அமர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதை இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியாக இருந்த திமுக, அதிமுக இவர்கள் அனைவருமே எந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே இடத்துல பார்த்திங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே அவர்களுடைய கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை அழைச்சிட்டு அவர் பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். ஆனால் திமுகவினுடைய கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருந்தார். அவருடைய வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாங்கிற ஒரு முழுமையான வார்த்தையை வெளிப்படுத்தியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தேர்தல் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திய வார்த்தை யாருன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள். அவர் வெளிப்படுத்திய வார்த்தை மாதிரி ஆனால் நடந்திருந்தாலும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. இன்றைக்கி அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னு அதுக்கு காரணமே திமுக என்று தான் சொல்ல முடியும். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று தான் சொல்ல முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் கூட்டணி அமைத்திருந்த இடது வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தை இவர்களால் மாத்திரம்தான் இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆறுதலாக அவருக்கு இவங்க அவரோடு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனால் அதே இடத்துல எந்த ஒரு லாப நஷ்டத்தையும் எதிர்பார்க்கல திமுகவிலிருந்து போனவங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டிருக்காங்க. அப்படி பங்கு கேட்டு தான் அவங்க ஒன்றா போயிருக்காங்க. இந்த நிலையில் எந்த மாதிரி நடிகர் விஜய் தமிழ்நாட்டை ஆட்சி நடத்த போகிறார் அப்படிங்கிற மாத்திரம் இல்லாமல், இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்னா அதற்கு முழுமையான ஒரு காரணம் திமுகவில் கூட்டணி அமைக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தான். அவர்களும் நடிகர் விஜய்க்கு ஆறுதல் கொடுத்து அவரை அவரோடு ஒன்று இணைந்திருந்தாலுமே, ஆனால் காலங்கள் முழுவதும் திமுகவோடு தான் நாங்கள் ஒற்றுமை இருப்போம் என்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்பது நம்முடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம். வணக்கம்.